வணக்கம் ட்ரேடர் சசி. இது கேள்விக்கு என்ன பதில் பாகம் 13. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அது தொடர்பான பதில்களை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக இது 13வது பாகத்தை நம்ம பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இன்னும் கூட நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் எனக்காக ஒரு பெரிய டைம் எடுத்து, ஏன்னா இவ்வளோ பெரிய மெசேஜ் அதுவும் தமிழில் டைப் பண்ணி இந்த மாதிரிலாம் அனுப்புறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. இவ்வளோ நேரத்தை எனக்காக நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அதுக்கான ஒரு பாராட்டை தெரிவிக்கிறதுக்கோ கேள்விகள் கேட்குறதுக்கோ இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே இருங்க. நான் அதுக்கான பதில்களை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ், அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேள்விகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கூட ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன். பட் ஆனால் உங்களுடைய நேரத்துக்கு என்னுடைய நன்றி. சரி, முதல் செல்வா கிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்கள் வீடியோ பார்த்து நான் ட்ரேடிங் செய்யும்போது என்ட்ரி அட் எக்ஸிட் நீங்கள் சொன்னது போல் செய்தால் 19ஆம் தேதி பேங்க் நிஃப்டி டோட்டல் ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்குது, லாஸ் அதில் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். ஹையர் ஹை பார்த்து ட்ரேடிங் செய்தேன். அதே போல் லைவ் ட்ரேடிங் தங்கம் மற்றும் 24 மணி நேரம் மார்க்கெட் பார்த்து தினமும் பயிற்சி செய்கிறேன். இதுதான் முக்கியம். எனக்கு இதில் பார்த்து படித்த சந்தோஷத்தோட இதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது அப்படியே 10 மடங்காகும், 100 மடங்காகும். நீங்கள் பயிற்சி செய்கிறத மட்டும் நிப்பாட்டினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி தான் ஆகும், இது அதிகமாகும். சரிங்களா? இதுதான் பயிற்சி. எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரே விஷயம். நான் ரொம்ப விளையாட்டாக சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். நீங்கள் காலேஜ் சேர்ந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. 6 மாதம் நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் செமஸ்டர் எக்ஸாம். 6 மாதம் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்தால் போதும், அந்த சப்ஜெக்டை படித்தா போதும். நீங்கள் சேர்ந்த நாளே எக்ஸாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங்லேயும் அதே தான். சேர்ந்த நாளே, அதாவது ஒரு வீடியோ பார்த்தா அன்றைக்கே ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. செமஸ்டர் எக்ஸாம் 6 மாதம் கழிச்சு தான் வரும். சரியா? எக்ஸாம் வர்ற வரைக்கும் ப்ரிப்பரேஷன் தான். வந்ததுக்கப்புறமா நீங்கள் எழுதி கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே. சப்போஸ் கற்றால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வீடியோ பார்த்து இன்று வரை நம்பிக்கையான லாபம் வருகிறது. பேப்பர் ட்ரேடிங் மட்டும். நன்றி சகோ. 25 பணம் கட்டி வகுப்பு சேர்ந்த அனுபவத்தை விட நீங்கள் சொல்வது எளிமையாக உள்ளது. கோடி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. மோகன் ராகவ், அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் யூடியூப் வீடியோ போடணும், ட்ரேடிங் பண்ணணும், சார்ட் அனலைஸ் பண்ணணும், எக்ஸில் போஸ்ட் போடணும், இத்தனைக்கும் மத்தியில் ஃபாலோவர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும். இவ்வளவும் தனி ஒருவராக நீங்கள் சமாளிப்பது கடினம். ரொம்ப நன்றிங்க. என்னை பற்றி என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ மாறின என்னுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் சமாளிப்போம். எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்தையுமே சமாளிக்கலாங்க. அருமையாக சொன்னீங்க. நன்றி. யூஆர் மை பெஸ்ட். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் என்ற இந்த வீடியோவை தற்செயலாக நான் பார்த்தபோது 5 மாதங்களாக தொடர்ந்து லாஸ் பண்ணி வெறுத்து போயிருந்த எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் இருந்த ஒரு வீடியோ ட்ரேடிங்கில் எனக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. இந்த 3 வாரமாக இந்த வீடியோவில் உள்ளபடி எடுத்த எந்த ட்ரேடையும் நான் லாஸ் பண்ணவே இல்லை. ட்ரேடிங் அடிப்படையை அழகாக எடுத்து சொன்னால் ரொம்ப பிரயோஜனமான வீடியோ. நேற்று ட்ரெண்டு செல் அப்போது சரியாக இந்த 5வது கண்ணில் பட்டுச்சு. உடனே எடுத்த ட்ரேடில் 120 பிப்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் இந்த அர்ஜுனனுக்கு ட்ரைனிங் சார்ட்டு கண்ணுக்கு தெளிவாக தெரிய தொடங்கி இருக்குது. கோடி நன்றிகள் குருவே. மே அல்லாஹ் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் துரோணரையும் அர்ஜுனரையும் குறிப்பிட்டு நீங்கள் சொன்னதில் அது ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ உயரத்துக்கு நம்ம இன்னும் போகலை. நீங்கள் இன்னும் கூட நிறைய பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயரத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நிறையா நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
Thank you so much for your valuable information about the market language. After watching all the videos in beginning play guide, I watched some videos 4 to 5 times. Thank you so much. 4 to 5 times நீங்கள் வந்து வீடியோஸ் மட்டுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து அதை விட 10 மடங்கு அதிகமாக பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து நல்லா புரியும். வீடியோஸ் பார்க்குறத விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா புரியும். When I look at charts, it seems like charts and candles are talking to me. Yes, it will happen. You should learn the language. அந்த லாங்குவேஜை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். I feel the charts conveying something to me. Keep practicing emotions during open positions. Okay, this message is conveyed thanks to you. Logo is good. Thank you so much. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐயா, உங்கள் சேவை தொடர்ந்து கொடுங்கள். எங்களால் பணம் கட்டி கற்றுக்கொள்ள வசதி இல்லை. உங்கள் சேவை எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது. மற்ற விமர்சனங்களை பற்றி கவலைப்படணும். என்றைக்குமே விமர்சனங்களை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. முதலெல்லாம் உட்காந்து ஒரு லாங் மெசேஜ் வந்து டைப் பண்ண ஆரம்பித்தேன். இப்போலாம் அது கூட பண்ணுறது இல்லைங்க. ஜஸ்ட்டு செலக்ட்டு டெலீட்டு. சரிங்களா? செலக்ட்டு டெலீட்டு பிளாக்கு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறோம். நம்ம யார்ட்டும் பணம் கேட்கல, எதுவும் பண்ணலை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நான் இவ்வளோ வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஆளுங்க கற்றுக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து நல்லா வந்து பயிற்சி பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக ஜெயிக்கலாம். 100% ஜெயிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுடைய டைமை கொடுக்குது. நீங்கள் வந்து இருக்கணும், ரெடியாக இருக்கணும். லைவ் ட்ரேடிங் பயிற்சியும் செய்யும்போது என்னுடைய பயம் இன்று வரை குறைந்து வருகிறது. கால்ஸ் கொடுத்து ட்ரேடிங் பண்ண சொன்னால் கூட அவர்கள் சொன்னது தவறாக முடிகிறது. உங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை நீங்கள் சொன்னதை மார்க்கெட் கவனித்து செயல்படுகிறேன். நன்றி சொன்னால் ஈடாக. சந்தோஷம். நீங்கள் நிறைய பயிற்சி வந்து செய்யுங்க. ஆனால் யூஆர் எ ஜெம் இன் மை லைஃப். No one explained like you. Waited for weekend because you upload more videos. There are so many expert people taking trading class with mindset class as well as to avoid emotions. The truth is, here after watching 4 months of your videos, I am so much confident in terms of mindset, because as we know, entry at exit method is not affecting our mind since we know when and where to close. Exactly இதுதான். Since we know when to close the trade, அதுதான் ரொம்ப முக்கியங்க. என்னென்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த ட்ரேடு போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே அதை விட்டு வெளியே வர்றதுக்கான மனப்பக்குவத்தை நீங்கள் வந்து இப்போ ஏற்படுத்திக்கிட்டீங்கனாலே, பயிற்சியில் அதை வந்து நீங்கள் வந்து அந்த தெளிவு வந்துருச்சுனாலே கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை லாஸை இன்னும் வந்து அதிகமாகி பெரிய லாஸ் ஆகிறத வந்து நீங்கள் தவிர்த்திங்கனாலே ட்ரேடிங்கில் வந்து ஜெயிச்சிடலாம். அப்போ நீங்கள் எந்த இடத்துல வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலனா தான் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. ஸோ என்ட்ரி எக்ஸிட் மெத்தடில் அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க பாருங்கள். ஆனால் ரியலி ஐ எம் டெல்லிங் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோ அண்ட் பை யூஸிங் யுவர் வே ஆஃப் ட்ரேடிங் மெத்தட் லாஸ்ட் மந்த் க்ளோஸ்ட் வித் ப்ராஃபிட். ஐ ஹேட் 50% நாலேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட், பட் ஆல்சோ after following you I am trading with less capital, constant one lot. நல்லா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த லாட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் வந்து பிக்கப் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச விஷயம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே உங்களால் வந்து சாதிக்க முடியும். அதுக்கான அடித்தளம் வந்து 3-4 வருஷம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். பொறுமையாக தான் இருந்தாகணும். ஒரு லாட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? ஈவன் தோ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் மல்டிபிள் லாட்ஸ். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஈவன் தோ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் மல்டிபிள் லாட்ஸ், ஐ வாண்ட் டு மாஸ்டர் லைக் யூ அண்ட் ஐ வில் பி. ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ரத்னவேல். வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேபிட்டல் வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு லாட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். அதிக லாட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு கேப்பபிளாக இருந்தால் கூட நான் ஒரு லாட்டு தான் வந்து பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் வந்து உங்களை மாதிரி வரணும், அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நான் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். வாழ்த்துக்கள். Thanks for your valuable support. When new video comes in, I feel like God came to you. ஒன்று அப்படிலாம் இல்லை ரத்னவேல். நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய உயரத்தை வந்து நீங்கள் வந்து தொடலாம். ஸோ
ரொம்ப சந்தோஷம். நான் வந்து எதிர்பார்க்கறது இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறேனோ, அதில் ஒரு சில பேர் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் 1 lot இன் ஃபியூச்சர். அதுக்கப்புறமா when you are capable of taking multiple lots, don't take. You stick with 1 lot. Even though if you are capable, don't do it. And you will definitely become like me or above. அப்படி தான் சொல்லுவேன். பயிற்சி நீங்கள் பண்ண எனக்கும் மேலே நீங்கள் வந்து நல்ல ட்ரேடராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பயிற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். Very detailed explanation, sir. No one can explain like this. Very clear and simple, and highlight is that you're doing without any expectation from us. The only thing you need, we have to learn and practice. Yes, exactly. எனக்கு காசுலாம் வேணாம். நீங்கள் வந்து என்னென்னா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ ஆர் ரியலி ஜெம் ஆஃப் பர்சன். God bless you. Every day my mind is thinking about will Sasi post a video today because we learn. எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு நாளும் நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணால் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய மனசு அல்லாடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து வீடியோ போடுவேனான்னு நீங்கள் பார்க்குறேங்கிறீங்க. நான் வீடியோ போடுறேன், எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவேன். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிப்பாட்டாதீங்க. லேர்ன் சம்திங் ஃப்ரம் யுவர் வீடியோஸ். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக வந்து எதனா ஒரு விஷயம் வந்து இருக்கும். பட் ஆஸ் யூ செட், ஒன்லி ப்ராக்டிஸ் கேன் மேக் எ பர்ஃபெக்ட் ட்ரேடர். பீயிங் ப்ராக்டிஸ் ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஒன் டே. I never forget you in my life because even a single YouTuber or mentor not ready to teach without fees, even though they fee course, they put some tricks in that course, they give some tips that will work very super in live market, but you have to pay for that course. All conducting free course. ஓகே. இது என்னென்னா, இந்த மாதிரி கோர்ஸ் நானும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ராஜ்குமார் எக்கச்சக்கமாக நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் அட்டன் பண்ணலனால தான் எனக்கு வந்துட்டு அதுக்கான ஐடியாஸ் வந்து நிறையா இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு நானாக பயிற்சி பண்ணி ஒரு மாதிரி வந்து கொண்டுட்டு வந்து இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ டுக் மெனி இயர்ஸ். I spent many huge amount of money. சரிங்களா? அதனால் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நீட்டு இருக்குது, நீட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் படிக்கும்போதே நான் டியூஷன் போய் தான் படித்தேன். ஏன் ஸ்கூலில் படிக்க முடியாதா? வாத்தியார் சொல்லி தர மாட்டாரா? டியூஷன் போய் தான் படித்தேன். அது எப்போவுமே அப்படி தான், ஒன்றும் பண்ணுற முடியாது. அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதான் வீடியோ தான் வருது, நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பயிற்சி தான். 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம்னு நீங்கள் பாட்டுக்கு வந்து சார்ட்டில் வந்து உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் வந்து எடுத்து எழுதி வைங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு எழுதி வைங்க. திரும்ப படிங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நவநீத், நன்றி குருவே. எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10 லைன் வரும்பொழுது 5 மினிட்ஸ் கேண்டலில் ரிவர்ஸ் சிக்னல் வந்தால் என்ட்ரி எடுக்கணும். அதான் நானும் சொல்கிறேன். வணக்கம் நண்பரே, உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் அற்புதம். என் 10 வருட அனுபவத்தில் உங்களை மாதிரி இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது. இந்த 4 நாட்களில் 100க்கும் மேல் சார்ட் அப்ளை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன். வெரி குட். இந்த பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். 100 சார்ட்டுக்கு மேலே பார்த்துட்டேன். நிறையா டைம் ஃப்ரேமில் நான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் தான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மெசேஜ் நான் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். மிக சிறப்பாக உள்ளது ஃபாரெக்ஸ் டெமோ ட்ரேடு உங்கள் பாணியில் செய்து $228 ப்ராஃபிட் நண்பா. உங்களுக்காகவே பக்கத்தில் மெசேஜ் செய்ய தெரியல, அதனால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து. என்கிட்ட நம்பரே இல்லை, நான் ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல. நோ ஃபோன்ஸ். வணக்கம் மாஸ்டர். ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்வு செய்வதில் ஒரு சந்தேகம். எந்த இடத்திற்கு இது வந்து நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்கங்க. நீங்கள் ரோஹித் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அந்த தினம் ஒரு பார்வை அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து வந்துட்டு இருக்கோம். அந்த தினம் ஒரு பார்வையை பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த மெசேஜை கேட்டிருக்கிறீங்க போல். பட் அதுலேயே நிறைய தடவை நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நான் அந்த லாஸ்ட் எக்ஸ்பைரி சொல்கிறேன்.
இது வந்து ஜூலை மந்த்துங்களாமா. ஜூலை மந்த்து 23க்கு 20யா என்னைக்கு எக்ஸ்பைரி, 16ஆம் தேதி எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பைரி ட்ரேட் அன்றைக்கி கூட நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க. எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுக்கணும், ஏன் வந்து மெல்ட் ஆகுது உங்களுடைய, நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ரீமியம் மெல்ட் ஆகாமல் எப்படி வந்து நீங்கள் வரலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நான் பேசியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பாருங்கள். தம்பி 20 வருடமாக இருக்கேன், ஆனால் பங்கில் நஷ்டம் இல்லை. ஆனால் கிளாஸ் எடுக்கிறேன்னு மூளையை செலவு செய்து ஆப்ஷனில் மாட்டிவிட்டு அன்று பிடித்த 7.5 நஷ்டம் இல்லா வர்த்தகம். ஆனால் 2019 6 லட்சம் இருக்கும். போதாதற்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். உங்களுக்கு நான் ட்ரேட் செய்து தருகிறேன். இந்த ட்ரேட் செய்து தருகிறேங்கிற இதுவே வந்து தப்புங்க. அதாவது இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து பொறுமையாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபேஸை வந்து பிக்கப் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து மற்றவங்ககிட்ட பணம் கொடுக்குறது, அவங்க 30% தர்றாங்கிறது, அப்புறம் ஒரு மாதம் கொடுத்துட்டு அடுத்த மாதம் கொடுக்க மாட்றாங்க, என்ன பிரச்சனை தெரிலன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. நீங்கள் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், நீங்களே முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டு நீங்களே சொந்தமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நீதாம்லே குரு, என்ன இப்படி அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ டேஸ். பட் டுடே ஃபுல் ஓப்பன் சார்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் லைனில் இதை பண்ண என்னோடய 10 இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ணாதீங்க, இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ணாதீங்க, தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க. படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீதாம்லே குரு. நன்றி தினகரன். கோபி என்ன சொல்லியிருக்கீங்க? எக்ஸலண்ட் வீடியோ பிரதர். ஐ நெவர் சீன் எ மேன் லைக் யூ. யூ ஆர் த வெரி வெரி ஹானஸ்ட், ஹம்பிள், great mankind personality in your all videos makes insist me to become a confident trader. I'm practicing 1 or 2 hours a day. பத்தாது. பிஸி ஷெட்யூலா? அப்போ ஓகே போதும். and I try to increase the hours. My future desire is to become like you. கண்டிப்பாக ஆகலாம். பட் ஆனால் இதுக்காக நான் நிறைய உழைப்பை வந்து கொடுத்துருக்குறேன், நான் நிறைய டைமை கொடுத்துருக்குறேன். அந்த நிறைய டைமை நீங்களும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் மேலே நீங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எதில் பிஸியாக இருக்கிறீங்களோ அந்த பிஸியாக இருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் டோட்டலாக இதுக்கு மாறுறேன் அதுக்கு மாறுறேன் அந்த மாதிரி டிசிஷன்லாம் எதுவுமே எடுக்காமல் அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கட்டும். இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற பாருங்கள். சரிங்களா? வெரி மச் கான்ஃபிடன்ஸ் பேஷன் டு பாஸ் அவர் செமினார் ப்ரோ. கண்டிப்பாக என்னென்னா ஒரு ட்ரேடு எடுத்தீங்கனாலே இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 40 to 45 minutes. அது வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுதா இல்லைனா உங்களுக்கு ஃபேவரபுளாக போகுதான்னு தெரியறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். சில டைம் 1 ஹவருக்கு மேலே கூட ஆகும். அதனால் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து 40-45 minutes 1 hour தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கான பொறுமையை வந்து நீங்கள் பேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கணும். ஐ ஹவ் லாஸ்ட் மச் மணி இன் ட்ரேடிங். I lost my time to learn market concepts from worthless persons. God's grace, I become your student. My hearty wishes to you and your family members. ஓகேங்க. Thank you so much. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து மாற்றி காமிச்சிருவீங்க. கண்டிப்பாக நடக்கும். பட் ஆனால் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். எது உங்களுக்கு வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸ்டாக்ஸ்லேயே போயிடணும். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்ப்பா, என்னால் சரியாக வந்து இதை வந்து கவனிக்க முடியாது, அப்போ நான் வந்து ஸ்டாக்கில் போகிறேன், பை பண்ணிக்கிறேன், கேஷ் மார்க்கெட்டில் போய்க்கிறேன், ஃபியூச்சர் கூட வேணாம் எனக்கு, கேஷில் போகிறேன், கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு வர்றேன், இல்லைனா கமாடிட்டி பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு டிசைட் வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்டராக மாறிடலாம். இல்லைனா இன்வெஸ்டர்னால் நீங்கள் உடனே வந்துட்டு கோடிக்கணக்கில் பணம் வேணும்னு நினைக்காதீங்க. ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே யூ ஆர் அன் இன்வெஸ்டர் தான். ஏன்னா இப்போ ஒரு 20,000 பணம் வச்சுட்டு கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் எதனா ஒரு பங்கை வந்து வாங்கி கம்முன்னு வந்து விட்டுற வேண்டியதான். அது என்ன நடக்குது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கேபிட்டல் இல்லாதனால.
ஸோ கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, லூப்பின் அப்படின்னு ஒரு ஸ்டாக் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட நல்ல உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு பை ட்ரேட் எடுப்போம். எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா 2 மாதத்துக்கு வந்து லாஸ்ட்லேயே இருக்கும். 2 months. ஆனால் நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்ததுனால 25 லட்ச ரூபா, 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுனால நம்ம அதை தாக்கு பிடிச்சி கம்முன்னு வந்து இருந்தோம். ஆடும் பண்ணல, எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் கொண்டு கீழே வந்ததுன்னா ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அதை ஆட் பண்ணாமல் கம்முன்னு வெயிட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இப்போ வந்து 1.5 வருஷமாக ப்ராஃபிட்டில் இருக்குது. 1.5 வருஷமாக ப்ராஃபிட்டில் இருக்குது அந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு, எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு. எஃப்என்ஓவா, ஆப்ஷன்ஸா, ஸ்டாக்கா, கமாடிட்டியா, எதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கடந்த 3 மாதங்களாக உங்களை வீடியோக்களை பார்க்கிறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்கும் விதம் ஒரு குழந்தைக்கும் எளிதில் புரியும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது போல் உண்மையில் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்த நிறைய பயிற்சி தேவை. இந்த வழியில் மட்டுமே நாம் நம்பிக்கையை வளர்க்க முடியும். உங்கள் வீடியோ பல வர்த்தகர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. மிக்க நன்றி. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய காணொலியை பார்க்க ஆரம்பத்திலிருந்து எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் அதிகரித்துள்ளது. நீங்கள் சொன்னது போல் பயிற்சியை தினமும் மேற்கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக. நண்பரே, பங்கு சந்தை சம்பந்தமான வீடியோ யூடியூப்பில் அதிகமாக பார்க்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் சொல்கிறாங்களே தவிர உங்கள் அளவுக்கு இவ்வளோ கிளியராக சொல்லித்தர மாட்றாங்க. நீங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஈஸியாக புரியுது. அதனால் ஈஸியாக புரிஞ்சுதுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சி தான் பண்ணணும். நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். கோபி என்னாச்சு கோபி? நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் ஆனால் தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே இந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க, இங்கிலீஷை தமிழில் டைப் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும். இதில் நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த தமிழ் தட்டச்சு அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே தமிழில் வரும். அழகாக இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை படிக்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிக்க முடியல. கொஞ்சம் உத்து பார்த்து கவனமாக இது நீங்கள் காரணத்திற்காகவும் அப்படின்ட்டு யோசித்து தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் நம்மளுடைய தங்க தமிழ்லேயே வந்து அனுப்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். காலை வணக்கம், மதிய வணக்கம், சூப்பர், நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே தேங்க்யூலேயே போயிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து உங்களுடைய டைம் எடுத்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புறதில்ல. சார் உங்கள் வீடியோ அதையும் பார்த்து கொண்டு எனக்கு கொஞ்சம் லைன் வரைவது எப்படி, இது வந்து பிகினர்ஸ் கைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் முக்கியத்துவம், அதோடைய எப்படி வரையணும் எல்லாமே வந்து அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிடுங்க. நன்றி ஐயா. நான் பயிற்சி செய்யணும்னா உங்களுக்கான நீங்களும் தேங்க்யூங்க. ரொம்ப நன்றி. கேள்விகள் ஏதாவது கேள்விகள்? ரொம்ப ஹாப்பி குரு. ட்ரேடிங் பண்ண போகிறேன்னு பெற்றோர், நண்பர்கள், மனைவி, உடன்பிறப்பு இப்படி எல்லோரும் நெகட்டிவாக பேசும்போது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். பல பேருக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறது குரு. நிரம்ப மகிழ்ச்சி. நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு நீங்கள் ஆனந்த். ரொம்ப நன்றிங்க. கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ், ஐ வில் பிகம் ஸ்மால் ட்ரேடர். கண்டிப்பாக ரஃபிக், உங்களால் முடியும். கண்டிப்பாக செய்யுங்க. பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட், எக்ஸிட் அட் என்ட்ரி மெத்தடை வச்சு ட்ரேட் பண்ணும்போது வந்து சூப்பராக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு அவர் லவபிள் பிரதர் சசி. மில்லியன்ஸ் ஆஃப் தேங்க்யூ கருணாகரன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. நைஸ் கிளாரிட்டி சார். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் புக்கிங், ப்ளீஸ் மேக் எ வீடியோ. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ நான் ஏற்கனவே பண்ணுன்னு நினைக்கிறேங்க. அது ரொம்ப பேசிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜீவா. ரிஸ்க்குக்கு வந்து ஒரே விஷயம் கேபிட்டல் இருக்கணும், சரியான இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ரெண்டுமே வந்து சூப்பராக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஒரே ஒரு லாட்டு மட்டும் ட்ரேட் எடுங்க. உங்களால் இஃப் யூ ஆர் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் 10 lots or 25 lots, still you go for a 1 lot. சரிங்களா? ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அனுபவம் அவ்வளோ கிடைக்கும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் 10 லாட்டோ 50 லாட்டோ நீங்கள் போடுறதுக்கான கேப்பபிள் இருந்து அந்த டைமில் நீங்கள் அனுபவம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பீடை ஏற்று அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு லாட்டில் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட அந்த அனுபவம் தான் நீங்கள் எத்தனை லாட்டு 100 லாட்டு 1000 லாட்டு போட்டால் கூட உங்களுக்கு அதே கான்செப்ட் தான், அதே விஷயந்தான் நடக்க போகுது. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு லாட்டில் வர அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் அந்த ஒரு லாட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். க்ரீடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். மோஸ்ட் கலர்ஃபுல் தேங்க்யூ. தேங்க்யூங்க. இந்த வீடியோவில் புரிஞ்சது. நோ ஃபியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேள்விகள் ஏதாவது கேள்விகள் சார்? டெய்லி அனாலிசிஸ் கோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. பேக் டு பேக் வீடியோஸ் ஃபுல் ப்ராக்டிஸ் டுடே. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த கேள்விக்கு என்ன பதிலில் வந்து நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். போன மாதிரி சாம்பார் ரசம் மோர் பொரியல் பாயாசம் விதவிதமாக சாப்பிட்ற மாதிரி வீடியோ விதவிதமாக அடுக்கி கொண்டே போயிட்டு இருக்கீங்க. என்னமோ எதுவும் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் பண்ணுறதுங்க. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பண்ணுறதுனால வந்துட்டு அப்பப்போ என்னென்ன தோணுதோ அதை அப்படியே வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கதம்பமாக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய மெசேஜஸ்க்கு. எல்லா மெசேஜுக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் எதனாச்சும் வந்து கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஹவு டு கெட் எக்ஸ்பயர்டு கான்ட்ராக்ட் சார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதான் எக்ஸ்பைரி ஆகிடுதில்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நேரம் குறைவாக நிறைய வீடியோ போடுங்க. நோ இது சும்மா நான் எப்படின்னாங்க ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அதை வந்து அந்த வீக்லி ரிவ்யூலையோ இல்லை டெய்லி அனாலிசிஸ்லையோ என்னால் வந்து சொல்லாமல் போயிடுறேன். ஏன்னா நான் மறந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நோட் போட்டு வச்சு டக்குன்னு அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ வந்து பண்ணி நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்காக வந்து லாங் வீடியோ தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 40 நிமிஷம் 45 நிமிஷம் கண்டிப்பாக ஆகிடும். அது உங்களுக்கு சாதகமாக போதா பாதகமாக போதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே. அதுக்காக வீடியோ வந்து டைம் வந்து கம்மியாக வராதுங்க. ஏதாவது குட்டி குட்டி கான்செப்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமே ஒரு குட்டி டைம் ஃப்ரேமில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த டைம் ஃப்ரேமில் வரும். மற்ற எல்லா வீடியோவுமே வந்து பெருசாக தாங்க வரும். நீங்கள் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய நேரம் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கறத சங்கடப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு ஸ்விங்கில் ஃபிப் போட்டு ரிவர்ஸ் ஆகிறாங்க, அங்கே என்ட்ரி எடுக்கலாமா? இல்லவே இல்லை. கார்த்தி கண்ணையன். சரி கார்த்தி, ஃபிபனாச்சி வந்து வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிபனாச்சி வந்து எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னால் உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆன இடத்தையும் காட்ட முடியும், என்னால் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆன இடத்தையும் காட்ட முடியும். ஃபிபனாச்சிலேயே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. அது எல்லாமே வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சில டைம் அது வேலை செய்கிற மாதிரி இருக்குது, சில டைம் வந்து வேலை செய்யாத மாதிரி இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து போட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது, 78.6 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன் 61லேயே எடுத்துருக்கலாம்ல, ஏன் 50லேயே எடுத்துருக்கலாம்ல? ஸோ இதுக்கான பதில் வந்து நம்ம நிறைய தடவை வந்து நம்ம இது பார்க்கும்போது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது இது புரிஞ்சுக்கிறது. சில டைம் வந்து இதில் சப்போர்ட் எடுக்குது, சில டைம் வந்து இதில் சப்போர்ட் எடுக்க மாட்டேங்குது. ரிவர்சல் ஆகிறது வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி டே வந்து இங்கே ஆரம்பிச்சிது, ஒரு பெரிய ஃபால் வந்து இது வரைக்கும் ஆகிருக்குது. ரிவர்சல் மேலே போகும்போது எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா 61 போகுமா, 0.5க்கு போகுமா, இல்லைனா இங்கேருந்தே வந்துடுமா? இதெல்லாம் குழப்பமாக இருக்குது கார்த்தி. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கார்த்தி. என்னென்னா ப்ரீவியஸ் இது லெவலை கட் பண்ணக்கூடாது. இது வரைக்குமே நமக்கு செல்லு தான். இந்த இடத்துக்கு வந்து செல் பண்ணணும், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா எக்ஸிட் பண்ணிடணும், ஏன்னா செல்லு போகாது. இப்போ ட்ரெண்டு எதில் இருக்குது, ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நம்ம பாட்டுக்கு செல் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நம்ம அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி போயிடலாம். அதுக்கு வந்து ஃபிப் டூல் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அது சரியாக வர்ற மாதிரி தெரில, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். வேறு ஐயா சென்சர் சார்ட் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டேன், அதுக்கு விளக்கம் அளிக்கும். நிறைய கேள்விங்களுங்க, நிறையா மெசேஜ், நிறைய கேள்விகள். யார் இதை கேட்குறீங்க, நான் எப்போ பார்க்குறேன், அதில் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுது. அதனால் ரொம்ப 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 சாரி, ரொம்ப வருத்தம். ஒரு வேளை பதில் வரல அப்படின்னா கவலையே படாதீங்க, திரும்ப இன்னொரு தடவை கேட்டுருங்க.
உடனே கேட்காதீங்க. எல்லா வீடியோலையும் போய் அந்த இதை வந்து டைப் பண்ணாதீங்க. ஸ்பாம் பண்ணிங்கனாலும் அதுக்கு பதில் வராது, டெலீட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேங்க. நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பேங்க் நிஃப்டி, எம்சிஎக்ஸ், க்ரூட் ஆயிலு, கோல்டு எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்கோங்க. அதில் நீங்கள் பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசியிருப்போங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாக் எப்படி தேர்வு செய்வது, ஏதாவது யோசனை இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸ்டாக் வந்து சிவசங்கர் ஒரு 50 ஸ்டாக் எடுத்துக்க வேண்டிய, நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான், எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதில் எந்த ஸ்டாக்கில் எதாவது பேட்டர்ன் எதனா தெரியுதா, எதாவது சப்போர்ட்டுக்கு வந்திருக்கா, எதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு வந்திருக்குதா, இப்போ ட்ரெண்டு வந்து பையில் இருக்குன்னா எதனா ஸ்டாக் வந்து சப்போர்ட் வந்திருக்குதான்னு பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். 50 ஸ்டாக்லேயும் 50லேருந்து ஏதோ ஒரு 10 சூஸ் பண்ண வேண்டியதான், 10லேருந்து ஏதோ ஒரு 5 சூஸ் பண்ண வேண்டியதான். 5லேருந்து பக்காவாக உங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கும்போது அதில் வந்து நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் போய் ஒரு பை ஒன்று பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறமா அடுத்து வந்து நீங்கள் வேறு வெவ்வேறு ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நீங்களே மேனுவலாக பண்ணால் தான் அதை வந்து பண்ண முடியும். ப்ளீஸ் அப்லோடு எக்ஸ்பைரி சார்ட். எக்ஸ்பைரிக்கு ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வாட்ச் நோட்டிஃபிகேஷன் 16 செகண்ட் ஸ்டார்ட் வீடியோ வாட்ச். என்ன சொல்ல வர்றீங்க என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த குரூப்பில் டூப்பு எல்லா நண்பர்கள் மத்தியிலும் நன்கு பதிந்து விட்டது, நன்றிகள் பல கூடி. சும்மா இந்த மாதிரிலாம் சொன்னாதாங்க மனசில் வந்து பதியும். அது அடுத்த தடவை வரும்போது வந்து டக்குன்னு கண்ணு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. கண்ணை ஐடென்டிஃபை பண்ணோம், மைண்டு வந்து ஓ இது அதுவாச்சே அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து சொல்ல. சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது வந்து ஒரு மாதிரி புரியாத மாதிரியே அப்படியே இருக்கும். இந்த மதியம் வந்து ஆஃப்டர் லஞ்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் போகிற டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது தெரியும். சும்மா அவங்க ஏதோ நடத்திட்டு இருப்பாங்க, இங்கே அப்படியே தூக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியுது. புல்லிஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய வீடியோஸில் வந்து ட்ரெண்டு தான்மா. ட்ரெண்டு வந்து நீங்கள் வந்து என்ன ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு புல்லிஷாக போதா பீரிஷாக போதா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இதில் என்ன இருக்குது? நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பிகினர்ஸ் கைடில் முதல்லேருந்து ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுவர் அமேசிங் அண்ணா, ரியலி வாஸ் எமோஷ்னல் ட்ரேடர், லாஸ்ட் எ லாட், பட் nowadays after starting watching your videos my trades are very less, not too much loss, still I have to control, but I am happy that better than before. Thank you so much. I have practiced a lot. which platform you are using? இந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறதுல பெரும் பிரச்சனை இருக்குதுங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அது வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் சொல்லி தான் நான் எடுத்திருந்தேன், நானாக பண்ணியிருந்தேன்னா நான் வந்து இது பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன். தேவையில்லாத பேச்சுக்கள். நம்ம வந்து சார்ட்டில் வந்துட்டு என்ன நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா, ஏதோ நமக்கு சில விஷயங்கள் தெரியுது, அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் சூஸ் பண்ணுறது, பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி நான் இதில் ட்ரேட் பண்ணுறேனோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நான் வந்து தயாராக இல்லை. அதனால் அதை மட்டும்னாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எதாவது நல்லா இருந்ததுன்னா இது நல்லா இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அதை வேணால் நம்ம ஆளுங்க பார்த்துட்டு அதை வேணால் ட்ரை பண்ணட்டும். நான் என்கிட்ட இருந்து உங்களுக்கு அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் வரவே வராது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மெசேஜோடு நம்ம அடுத்த பகுதியில் வந்து பார்ப்போங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. வணக்கம்.